இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்குடைய டிப்ஸும், யூடியூப்புடைய டிப்ஸும் நோட்ஸை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ போடுறீங்கன்னா, உங்களுக்கு எப்படின்னா ஷார்ட்ஸ், ரீல்ஸ் மாதிரி தான் போட முடியும். அதில் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த நீங்கள் சொல்லி போட்டிங்கன்னா, இப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் மக்கள் பார்ப்பாங்க. சரிங்களா? அதனுடைய ஸ்கொயர், அதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்குடைய அளவு பார்த்தீங்கன்னா 4:5 அல்லது 9:16. சரிங்களா? பக்கத்தில் போடுறோம் பாருங்கள் இமேஜ். இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அண்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல சவுண்டு எஃபெக்டோட வீடியோ போடணும். அப்படி வீடியோ போட்டிங்கன்னா ஃபேஸ்புக்கில் நல்ல ரீச் கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த லெட்டர்ஸ் எல்லாம் போல்டு டெக்ஸ்ட் அந்த மாதிரி போல்டு கலரில் கொடுக்கணும். ஃபேஸ்புக்கும் யூடியூப்பும் சரி, ஒரே கண்டென்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இப்போது நிறைய பேர் மோட்டிவேஷன் போடட்டா யூடியூப்பில் அப்படின்னு கேட்குறீங்க. இந்த மோட்டிவேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபேஸ்புக்கில் போட்டால் வேறு லெவலில் வியூஸ் போகும். ஏன்னா மோட்டிவேஷன் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்ஸில் நம்ம சொல்லுவோம். இந்த 30 செகண்ட்ஸ்க்கு தகுந்த பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக். அங்கே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுலேயும் நீங்கள் யூடியூப்லேயும் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? அண்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீடியோ இல்லைனா ஷார்ட்ஸ் வாட் எது அப்லோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஈவினிங் 6 PM மேலே அப்லோட் பண்ணுங்கள். என்கேஜ்மெண்ட் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் எப்போ அப்லோட் பண்ணாலும் என்கேஜ்மெண்ட் கிடைக்கும். ஏன்னா நம்ம இந்தியாவில் ஃபாரின் கண்ட்ரீஸில் நைட் அப்படி மாறி மாறி தான் ஒர்க் ஆகுது. ஆனால் நம்ம இந்தியா கண்ட்ரிக்கு ஏற்ற டைமிங்கில் நீங்கள் போடுங்க. பிகாஸ் நம்ம எல்லாருமே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 6 to 7 வந்து ஃப்ரீ ஆகிடுவோம். ஏதாவது ரிலாக்ஸேஷனுக்காக சாங்கு, அப்புறம் படம் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். அப்போது நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அப்போ ஆடியன்ஸ் வந்து மொபைலில் என்கேஜிங்காக இருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் உங்களுக்கு வியூஸ் போக வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இது வந்து யூடியூப் ஃபேஸ்புக்கான டிஃப்ரெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கை பார்த்துட்டும். இப்போது யூடியூப்பை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் மக்கள் எப்படி வீடியோவை ஐடென்டி பண்ணுவாங்கன்னா டைட்டில் தாங்க. டைட்டில், தம்ப்நெயில் இது ரெண்டுத்தையும் பார்த்து தான் ஐடென்டி பண்ணுவாங்க. ஸோ டைட்டிலை நீங்கள் வெரி வெல்லாக கொடுக்கணும். தம்ப்நெயிலை வெரி வெல்லாக எடிட் பண்ணணும். தம்ப்நெயில் ஃபேஸ்புக்கும் சரி, யூடியூப்புக்கும் சரி, தம்ப்நெயில் மேக்கிங் தெரியலனா என்னைய காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ப்ரீவியஸாக ஃபேஸ்புக், யூடியூப் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு ரெண்டுத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். பெய்ட் சர்வீஸ் தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னொரு விஷயம், தம்ப்நெயில் தாங்க யூடியூப்க்கு சக்ஸஸ், பாதி சக்ஸஸ். சரிங்களா? அதை டச் பண்ணி உள்ளே வந்துட்டாங்கன்னா மேபி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வீடியோவில் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பார்க்க வச்சுட்டிங்கன்னா உங்கள் சேனல் வேறு லெவலில் க்ரோத் ஆகுங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு 30 செகண்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, யூடியூப்க்கு ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் இன்ட்ரோ கொடுக்காதீங்க. போரிங் இன்ட்ரோ கொடுக்காதீங்க. கண்டென்ட்டுடைய இன்ட்ரோ கொடுங்க. உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரோ வேண்டாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் யாருன்னா கமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசுங்க. அவங்களுடைய கமெண்டை பின் பண்ணுங்கள். ஏன்னா யூடியூப்பில் நிறைய பேர் கமெண்ட் பார்த்துட்டே தான் நம்மளுடைய வீடியோவை படிப்பாங்க. ரேட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஓல்டு வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கலாம். ப்ரெசண்ட் வீடியோவில் நம்ம ஓல்டு வீடியோவை பற்றி சொல்லலாம். அண்டு ஓல்டு வீடியோவுக்கு நியூ ஷார்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா யூடியூப்பில் வியூஸ் போகும். அது மட்டும் இல்லை, வியூஸ் போக முக்கிய காரணம் டேகு தாங்க. இந்த டேகை நீங்கள் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் வியூஸ் போகும். சரிங்களா? அண்டு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுத்துக்கும் ஒரே டிஃப்ரெண்ட்டு தாங்க. ஒவ்வொரு வீடியோவிலும் எண்டிங்கில் சொல்லி முடிக்கிறேன். ஒரே வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஆனால் ஒரே மாதிரி எடிட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஃபேஸ்புக்கு தனி அளவு, யூடியூப்க்கு தனி அளவு. ஃபேஸ்புக்கோடைய மியூசிக்கை யூடியூப்பில் போடாதீங்க. யூடியூப்போடைய மியூசிக்கை ஃபேஸ்புக்கில் போடாதீங்க. சரிங்களா? ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ரெண்டுத்துக்குமே ஒரு விஷயம் முக்கியம், கான்சிடென்சின்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து போடணும். சரிங்களா? ஃபேஸ்புக் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படி தெரிலனா கேளுங்க, ப்ளேலிஸ்ட் இருக்குது. யூடியூப் எப்படி க்ரியேட் பண்ணணும், அதனுடைய ரூல்ஸ் என்ன அப்படின்னு தெரிலனா கேளுங்க, அதை பற்றி நான் சொல்கிறேன். இது ரெண்டுத்தையும் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா பெய்ட் சர்வீஸ் தான். மேலே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஃபேஸ்புக் பற்றி, யூடியூப் பற்றி எனி கைண்ட் ஆஃப் கொஸ்டின் இருந்தாலும் சரி, நம்ம கமெண்டில் எழுதுங்க. நான் உங்களுக்கு வீடியோவாக க்ரியேட் பண்ணுறேன். சரிங்களா?